வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே. இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாம் வழமை போல முதலாவதாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் அரசாங்கத்துக்குள் பெரும் முரண்பாடு, உண்மைத்தன்மையை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்படுமா என்பது தொடர்பிலான உண்மைத்தன்மையை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் வெளியிட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளரும் எம்பியுமான கயந்த கருணாதிலக்க வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு மக்களுக்கு ஒரு கருத்தையும் சர்வதேசத்திற்கு வேறொன்றையும் தெரிவிக்கும் அரசாங்கம் நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே கயந்த கருணாதிலக்க இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட கயந்த கருணாதிலக்க 13வது திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என ஒரு சில அமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். அமைச்சரவை பேச்சாளர் 13வது திருத்தத்துக்கும் அப்பால் சென்று தீர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கின்றார். ஆனால் ஜனாதிபதி காணி அதிகாரங்கள் வழங்கப்படாது என தெரிவிக்கின்றார். இவ்வாறு 13வது திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்துக்குள் முரண்பாடான கருத்துக்கள் வெளிவருகின்றன. பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சி வானொலிகளிலும் 13வது திருத்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் இருவேறுபட்ட கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே இப்பிரச்சனை தொடர்பில் அரசியல் ரீதியான செயல்பாடுகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் எனவும் கயந்த கருணாதிலக்க கூறியுள்ளார். 13வது திருத்தத்தின் பிதாமகன் ஐக்கிய தேசிய கட்சியாகும். அன்று இதனை கொண்டு வந்த போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதனை எதிர்த்தது. இன்று அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் அனைத்தும் இதனை எதிர்த்தன. இதனை வழங்கினால் நாட்டில் தனி நாடு உருவாகும் என இவர்கள் அன்று எதிர்ப்பு கோஷமிட்டனர். இன்று அவர்கள் அனைவரும் இணைந்து அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துகின்றனர். எனவே 13வது திருத்தம் அமுல்படுத்தப்படுமா இல்லையா, இல்லாவிட்டால் அதற்கு அப்பாற் சென்ற அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுமா என்ற விடயம் தொடர்பில் அரசாங்கம் உண்மைத்தன்மையை பாராளுமன்றத்தில் வெளியிட வேண்டும். ஆனால் அரசாங்கம் உள்நாட்டில் ஒன்றை கூறுகிறது, வெளிநாட்டில் வேறொன்றை கூறுகிறது. இவ்வாறு இரு நிலைப்பாடான கருத்துக்களை வெளியிட்டு நாட்டையும் மக்களையும் நெருக்கடிக்குள் அரசாங்கம் தள்ளிவிட்டுள்ளதாக கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபடும் அரசாங்கம் மாணவர் போராட்டங்கள், உழைக்கும் வர்க்கத்தினரின் உரிமை போராட்டங்கள் மீது அடக்குமுறையை பிரயோகிக்கின்றது. அன்று கொழும்பில் ஐநா அலுவலகத்தின் முன்பாக கேலி கூத்தான உண்ணாவிரதம் நடத்தினார் அமைச்சர் ஒருவர். அதன் போது பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசாரிடம் குண்டான் தடிகளோ துப்பாக்கிகளோ இருக்கவில்லை. உயர் போலீஸ் அதிகாரிகளின் தொப்பி கலட்டப்பட்டது. ஆனால் போலீசார் மௌனம் காத்தனர். மேலிடத்தின் உத்தரவால் அன்று மௌனம் காத்த போலீசார் இன்று கட்டுநாயக்கவில் நடைபெற்ற அமைதியான ஊழியர்களின் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி பலரை காயப்படுத்தி இருக்கின்றனர் எனவும் கயந்த கருணாதிலக்க கூறியுள்ளார். துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தால் ஒரு இளைஞனின் உயிர் பலியானது. இதுதான் இன்று நாட்டின் உண்மை நிலை. எனவே ஜனநாயகத்தை நாட்டில் நிலைநிறுத்தி அடக்குமுறை ஆட்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும். எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி நாடுதழுவிய ரீதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு செய்துள்ளதாகவும் கயந்த கருணாதிலக்க இதன் போது தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக ஒற்றையாட்சியின் கீழான தீர்வை ஏற்க முடியாது, இந்தியா முறையிலான தீர்வே சிறந்ததாகும், இராணுவமயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார் கூட்டணி தலைவர் சங்கரி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒற்றையாட்சி முறையின் கீழான தீர்வினை ஏற்றுக்கொள்ள முடியாது, பலரின் ஆதரவினை பெற்றுள்ள இந்திய முறையிலான தீர்வு திட்டத்தை திருப்திகரமான தீர்வாக ஏற்கலாம் என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு இராணுவமயமாக்கலை தடுத்து நிறுத்த வேண்டும். யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு முன்பிருந்த முகாம்களில் இராணுவத்தை முடக்கி வைப்பதுடன் புதிதாக திறக்கப்பட்ட முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் தலைமையிலான குழுவினரை தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி, பிளாட் அமைப்பின் தலைவர் த சித்தார்த்தன், இபிஆர்எல்எஃப் பத்மநாதன் அணியின் தலைவர் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது கூட்டணி தலைவர் வி ஆனந்த சங்கரியினால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. இந்த மகஜரிலே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் பலரின் ஆதரவை பெற்றுள்ள எமது இந்திய முறையிலான தீர்வு திட்டத்தை திருப்திகரமான ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளலாம். அரசு ஒற்றையாட்சி முறையை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தாலும் அத்தகைய ஒரு தீர்வு மக்களுக்கு ஏற்புடையதாக ஒருபோதும் அமையாது. வடக்கு கிழக்கு மக்கள் தாம் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அனுபவித்து கலைத்த அடக்குமுறை ஆட்சியை விரும்பவில்லை. இராணுவ ஆட்சி முறை உடனடியாக களையப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் இராணுவத்தினதும் விடுதலை புலிகளினதுமான கொடூரமான நடவடிக்கைகளை அறிந்த மக்கள் வடக்கு கிழக்கில் பல்வேறு பகுதிகளில் இராணுவ நிலை கொண்டிருப்பதை அறிந்து நடுங்குகின்றனர் என தெரிவித்துள்ளதாக ஆனந்த் சங்கரி கூறியுள்ளார். யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு முன்பிருந்த முகாம்களுள் இராணுவத்தை முடக்கி வைப்பதை மட்டும் அவர்களை ஏற்க வைக்க முடியும். யுத்த காலத்திலும் யுத்தம் முடிவடைந்த பின்னும் நூற்றுக்கணக்கான முகாம்கள்
முகாம்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அத்தனை முகாம்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறு குற்றங்களுக்காக விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உடனடியாகவே நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும், அன்றில் விடுதலை செய்ய வேண்டும். விரைவில் விடுவிக்கப்படுவர் என அரசு உறுதி அளித்தமையினால் புலிகளுடன் தொடர்பு ஏதேனும் வைத்திருந்தவர்கள் அரசின் வேண்டுகோளுக்கு அமைய தாமாகவே முன்வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சரணடைந்தனர். அவர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் என முத்திரை குத்தப்பட்டு புனர்வாழும் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் எவர் மீதும் குற்றம் இருப்பின் அவர்களை மட்டும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி ஏனையவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் ஆனந்த் சங்கரி கோரியுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக தீர்வு விடயத்தில் இந்தியா இலங்கை மீது வலுவான போக்கை கடைபிடிக்க வேண்டும். கூட்டமைப்பு எம்பி செல்வம் அடைக்கலநாதன் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான அரசியல் தீர்வு விவகாரம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் மீது இந்திய மத்திய அரசு வலுவான நிலைப்பாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. 13+ என்பதிலோ 13- என்பதிலோ காலத்தை வீணடிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாரில்லை. 13 என்பதற்கு அப்பாலான ஒரு தீர்வு திட்டத்தை தமிழ் மக்கள் விரும்புகின்றனர் என்று கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய உயர்மட்ட தூதுக்குழுவுடனான சந்திப்பின் போது போலீஸ் காணி அதிகாரங்கள் தீர்வு திட்டத்தில் உள்வாங்கப்பட மாட்டாது என்று அரசாங்க தரப்பில் திட்டவட்டமாக அறிவித்திருந்தமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து கூறுகையில், அரசியல் தீர்வு என்ற விவகாரமானது காலகாலமாக இழுபறிக்குள்ளேயே இருந்து வருகிறது. இதனை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதிலோ தமிழ் மக்களுக்கு உரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதிலோ அரசாங்கத்திடம் நாட்டம் இல்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் பேசப்பட்ட போது 13+ என்று இலங்கை அரசு இந்தியாவிற்கு உறுதியளித்தது. தற்போது 13வது திருத்தத்தில் உள்ளடங்கலான காணி அதிகாரம் மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்க முடியாது என ஜனாதிபதியை இந்திய தூதுக்குழுவிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அப்படி என்றால் அது 13- அமையும். அதிகாரங்களை இல்லாது செய்து முன்வைக்கப்படுகின்ற திட்டம் முழுமையானதாக அமையாது. மேலும் 13+ என்பதிலோ அரசு கூறுவது போல் மேற்போன்ற 2 அதிகாரங்களற்ற மைனஸ் திட்டம் என்பவற்றிலோ தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நம்பிக்கை கிடையாது எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தற்போது அரசு கூறி வருகின்ற திட்டங்களும் அர்த்தமற்றவை. எனவே இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பில் இந்திய மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்தின் மீது வலுவான போக்கையும் நிலைப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் இலங்கை தமிழர் தொடர்பில் இந்தியாவிற்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. அது உணரப்பட வேண்டும். நீண்ட காலமாக இழுபட்டு வருகின்ற இந்த விடயத்தை தொடர்ந்து நீடித்துக் கொண்டு இருப்பதற்கு இந்தியா இடமளிக்க கூடாது என்பதே எமது வேண்டுகோளாகும். தமிழர் விவகாரம் சிங்கள தலைமைகளால் மூடி மறைக்கப்படுகின்ற நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டு இருப்பதுதான் சகித்துக் கொள்ள முடியாத விடயமாகும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சில தினங்களில் ரஷ்யா விஜயம், ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பிலும் ஆராயப்படும் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னும் சில தினங்களில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ரஷ்யாவுக்கு பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் ரஷ்ய விஜயம் குறித்து தகவல் வெளியிட்ட ஜனாதிபதியின் ஊடக பிரிவு பேச்சாளர் பந்துல ஜெயசேகர இவ்வாறு நடுப்பகுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ரஷ்யாவுக்கு பயணமாக உள்ளதாக குறிப்பிட்டார். ரஷ்யாவுக்கான இந்த விஜயத்தின் போது பல்வேறு சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் என்பன இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவித்தன. ஐநா நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் இந்த விஜயத்தின் போது ரஷ்யாவின் ஆதரவை ஜனாதிபதி கோருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் ஏனைய பல்வேறு தொடர்புகள் குறித்து பரந்த அளவான பேச்சுக்கள் இடம்பெற உள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி டிமித்ரி மெத்வதேவ், பிரதமர் விளாடிமிர் புட்டின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பலரையும் ஜனாதிபதி சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக தெரிய வருகின்றது. முக்கியமாக ரஷ்ய ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்படும் எனவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் எதிர்வரும் 16ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்தில் பங்கேற்க உள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த கூட்டத்தில் சீன ஜனாதிபதியும் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மீண்டும் ஜெனீவா செல்லும் சாத்தியம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தோட்டத் தொழில் மற்றும் மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இவ்வாறு நடுப்பகுதியில் மீண்டும் ஜெனீவாவுக்கு செல்லும் சாத்தியம் இருப்பதாக அமைச்சு தகவல்கள் தெரிவித்தன. ஜெனீவாவில் கடந்த 30ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இம்மாதம் 17ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. இந்த நிலையில் மனித உரிமை பேரவையின் ஆரம்ப அமர்வில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் பல்வேறு பிரதிநிதிகளையும் சந்தித்து பேச்சு நடத்தி இருந்தனர். அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா மற்றும் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ்
பீலிஸ் ஆகியோரே இந்த குழுவில் இடம்பெற்ற ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஆரம்ப தினத்தில் இலங்கையின் சார்பில் உரையாற்றி இருந்தார். இந்த உரையின் போது யுத்தத்திற்கு பின்னரான இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் விளக்கியிருந்தார். மேலும் பல்வேறு அமர்வுகளில் கலந்து கொண்ட இலங்கை தூதுக்குழுவினர் சில தினங்களின் பின்னர் நாடு திரும்பியிருந்தனர். அந்த வகையில் மனித உரிமை பேரவையின் இறுதி அமர்வுகளில் கலந்து கொள்ளும் பொருட்டே அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மீண்டும் ஜெனீவா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் ஒரு பிரதான செய்தியாக குடாநாட்டில் பல இடங்களிலும் நேற்று வீடுகள் படம் எடுக்கப்பட்டு விவரங்கள் பதிவு, மக்கள் மத்தியில் மனக்கிலேசம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. யாழ்குடா நாட்டில் பொதுமக்களையும் அவர்கள் தங்கியுள்ள வீடுகளையும் படம் பிடித்து பதிவு செய்யும் நடவடிக்கைகள் நேற்று பல்வேறு இடங்களில் இடம்பெற்றன என்று உதயனின் செய்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளில் சில இடங்களில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர், வேறு சில இடங்களில் ராணுவத்தினர் என்று தெரிவித்து சிவில் உடையில் வந்தவர்களும் ஈடுபட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் மக்கள் மத்தியில் ஒரு அச்சநிலை ஏற்பட்டது. வீடுகளுக்கு வந்தவர்கள் குடும்ப பதிவு அட்டையில் உள்ள விவரங்களை தாம் கொண்டு வந்த படிவங்களில் நிரப்பியுள்ளனர். அத்துடன் வீட்டில் இருந்தவர்களை தனித்தனியாக படமும் எடுத்துள்ளனர். வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள், எல்லோரும் என்ன செய்கின்றீர்கள், எத்தனை பேர் வேலை செய்கின்றீர்கள், வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன என்று கேட்டு விவரங்களை பதிவு செய்துள்ளனர். சில இடங்களில் விடுதலை புலிகளினால் சிக்கல்கள் இருக்கின்றதா என்றும் கேட்டுள்ளனர். அத்துடன் அவர்கள் தாம் கொண்டு வந்த புகைப்பட கருவியினால் வீட்டையும் படம் பிடித்து சென்றுள்ளனர். தங்களின் இந்த பணிகளை முடித்துக்கொண்டு வீடுகளில் ஸ்டிக்கர் ஒன்றையும் ஒட்டி சென்றதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து பிரதேச போலீஸ் நிலையம் ஒன்றுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது தாம் அவ்வாறான பதிவு நடவடிக்கையில் ஈடுபடவில்லை எனவும் அத்துடன் இவ்வாறானதொரு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி குடாநாட்டில் பதிவுகளை மேற்கொள்வது குற்றமில்லையா என கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக தீருவிலில் படம் பிடித்த மூவர் படையினரால் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறையில் உள்ள தீருவில் நிலைவாளத்தை படம் பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த மூவர் ராணுவ புலனாய்வு பிரிவினரால் சனிக்கிழமை வீடியோ கேமராவுடன் கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் பின்னர் இவர்கள் வல்வெட்டித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதன் பின்னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீதிபதி திருமதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் முன்னிலையில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதிபதி இவர்களை போலீஸ் பிணையில் செல்ல அனுமதித்தார். இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வணக்கம் நேயர்களே.